Good morning students. நம்ம 5th standard science subject 4th lesson பார்க்குறோம். 4th lesson என்னது science in everyday life. ஸோ அதில் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து தமிழ்நாடு சயின்டிஸ்ட் பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற சேஞ்சஸ் அப்படின்னா என்னது மாற்றங்கள்னு சொல்லுவோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். சேஞ்ச் இஸ் த transition of a substance. Change is the transition of a substance from one form to another. அதாவது சேஞ்ச் அப்படின்னா என்ன சொன்னேன், மாற்றம்ன்றது என்னது, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறதா என்னது சேஞ்ச். சேஞ்ச் இஸ் த transmission of substance from one form to another. We see many changes around us. நம்மளை சுத்தி நிறைய மாற்றம் நடந்துட்டே இருக்கு. around usனா நம்மளை சுத்தி இருக்கு. changesனா மாற்றங்கள். We see changes like day and night, summer and winter, and so on. We also see changes in object, growth of a tree, ripening of fruits, falling of leaves are some of the changes taking place around us. அதாவது இப்போ வந்து நம்ம டே அண்ட் நைட்ன்றது என்னது, நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். அதுவும் என்னது பகல் மற்றும் இரவாக மாறுது. சம்மர் அண்ட் வின்டராக சேஞ்ச் ஆகுது. சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது. தென் வந்து நம்மளை சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீ வந்து என்னாகும், க்ரோத் ஆகுறது. அடுத்து வந்து பழங்கள் வந்து பழுக்கிறது, இலைகள் வந்து மரத்துல இருந்து அது விழுகிறது. இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்மளை சுற்றி நடக்கிற சேஞ்சஸ். நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஹைட்டு ஒரு வெயிட்டில் இருந்திருப்பீங்க. தென் வந்து செகண்ட் வரும்போது என்ன இருக்கும், அந்த 1 month லீவில் வந்து நீங்கள் நல்லா க்ரோத் ஆகி ஹைட்டாக இருப்பீங்க. நம்மளோட பாடி சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ இயர் பை இயர் வந்து என்ன ஆகிட்டே இருப்போம், சேஞ்ச் ஆகிட்டே இருப்போம். தென் வந்து நம்மளோட நெயில்ஸ் அண்ட் ஹேர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், க்ரோத் ஆகுறத நம்மளால சேஞ்ச் ஆகுறத நம்மளால ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் தானே. பாருங்க, you can observe change in you also. Your height and weight increase, hair and nail grow, and you have grown up as a whole compared to the last year. These changes can be classified as reversible and irreversible changes. இதை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, reversible and irreversible பிரிச்சிருக்காங்க. பாருங்க, change in the transition of a substance from the one form to another. We see many changes around us. We see changes like day and night, summer and winter, and so on. We also see changes in object, growth of a tree, ripening of a fruit, falling of leaves, or some of the changes taking place around us. You can observe changes in you also. Your height and weight increase, hair and nail grow, and you have grown up as a whole compared to last year. These changes can be classified as reversible and irreversible changes. Changes around us two வந்து பிரிச்சிருக்காங்க, reversible and irreversible. First என்ன பார்க்க போறோம், reversible. Changes which can be reversed are called reversible changes. If you keep water in the freezer for some time, it is transformed into ice. If it is taken out, it become water again. This is the reversible changes. இப்போ பார்த்தீங்கன்னா changes which can be reversed, அது வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கும் மாறும், திரும்ப வந்து என்ன ஆயிடும், அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் மாறுறதா என்னது ரிவர்சபிள் சேஞ்சஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் வந்து ஃப்ரீசர்ல வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பார்த்தோம்னா ஐஸ் டியூப் ஆயிரும். அந்த ஐஸ் டியூப் வந்து திரும்ப வெளியில எடுத்துட்டோம்னா எப்படி சேஞ்ச் ஆயிடுது, வாட்டரா சேஞ்ச் ஆகுது. இதான் அது ரிவர்சபிள் சேஞ்சஸ். பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐஸ் கூலிங் ஆகுது, கூலிங் ஆகும்போது ஐஸ் டியூப் ஆகுது, ஐஸ் டியூப் திரும்ப வந்து என்ன ஹீட்டிங் ஆகி வாட்டரா சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் irreversible changes. Changes which cannot be reversed are called irreversible changes. If you turn a piece of paper, it burn and turn
டு ஆஷ். அதாவது பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நீங்க எரிச்சிட்டீங்க அப்படின்னா அது என்னவா சேஞ்ச் ஆயிரும், ஆஷா சேஞ்ச் ஆயிரும். திரும்ப அது எந்தவா சேஞ்ச் ஆகாது, பேப்பரா சேஞ்ச் ஆகும். இட் cannot become paper again. This is on irreversible changes. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதாப்பா ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிளுக்கு? நெக்ஸ்ட், irreversible changes are also known as permanent changes. நிரந்தரமான மாற்றம். The process like heating, burning, mixing and powdering cause permanent changes. அதாவது வெப்பப்படுத்துறது, எரிக்கிறது, கலக்கிறது, தென் வந்து மாவாக்குறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் என்னது, இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பெர்மனன்ட் சேஞ்சஸ், நிரந்தரமான மாற்றம். பாருங்க, பேப்பர் பர்னர் என்ன ஆயிடுச்சு, ஆஷ் ஆயிடுச்சு. இந்த ஆஷ் திரும்ப வந்து எதாகாது, பேப்பரா சேஞ்ச் ஆக முடியாது. தென் வந்து நமக்கு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. டேக் ஆன் எலாஸ்டிக் பேண்ட் அண்ட் ஸ்டிச் இட் டு த மேக்ஸிமம். என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம் எலாஸ்டிக் பேண்ட்ஸை. வாட் டு யூ அப்சர்வ்? கட் இட் நவ் இன்டு பீசஸ். கேன் யூ கெட் த பேண்ட் பேக் அகெயின்? கட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அதை வந்து பேண்டை வந்து ஃபுல்லா எடுக்க முடியுமா, இது மாதிரி பண்ண முடியுமா? நோ. ஸோ திஸ் ஒன் இஸ் irreversible சேஞ்சஸ் கூறிய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2, ஒரு பலூன் எடுத்துக்கோ, அது வந்து ப்ளூ ஏர் இன்டு, அதாவது பலூனா ஊதிக்கா. ஊதுனக்கு அப்புறம் என்ன பண்ற அப்படின்னா அதோட சைஸும் ஷேப்பும் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். திரும்ப அதுல இருக்க ஏரை வந்து என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன அப்போ அந்த பலூன் அப்படியே அதோட ஓல்டு ஸ்டேஜுக்கு வந்துடும். இது வந்து ரிவர்சபிளுக்கு எக்ஸாம்பிள். அதே பலூன் வச்சு சொல்றேன் irreversibleக்கு. திரும்ப வந்து அது ஃபுல் சைஸா வந்து என்ன பண்ணணும், நல்லா ஊதிட்டு பிரிக் இட் வித் த டிப் ஆஃப் எ பின். ஒரு பின்னை வச்சு என்ன பண்ணிடணும், அதை குத்திட்டேன்னா என்ன ஆயிடும், பர்ஸ்ட் ஆயிடும். பர்ஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகுமா, போகாது. நெக்ஸ்ட், from these activities we can observe some difference between reversible and irreversible changes. Differences between reversible and irreversible changes are listed below. Reversible change, irreversible change. A substance can turn to its original state. அது என்ன பண்ணிரும், அதோட ஒரிஜினல் ஸ்டேட்க்கு அதனால திரும்ப போக முடியும். A substance cannot change to the original state. Irreversible வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட் வந்து என்ன போக முடியாது, மாற முடியாது. The chemical properties of substance do not change. Chemical properties வந்து என்ன ஆகாது, reversible வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. The chemical properties of the substance will change. Irreversibleல chemical property என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும், அதோட சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள். ஆல் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் irreversible. பிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆயிரும், ரிவர்சபிளா சேஞ்ச் ஆயிரும். எல்லா கெமிக்கல் அதாவது வேதி மாற்றம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா irreversibleக்கு அதை வந்து மாற்றவே முடியாது. Next, waste generate in our environment. Next topic என்ன பார்க்க போறோம், waste generate in our environment. Waste is any substance which is discarded after primary use. It is worthless, defective and of no use. They are unwanted and undesirable materials. So வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, waste is any substance, எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், which is discarded after primary use. Primary என்னது, முதன்மை. அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொருள் வந்து என்ன ஆயிடுது, கழிவு அப்படின்னு சொல்றாங்க. Waste is any substance which is discarded after primary use. It is worthless, defective and of no use. அது வந்து worthlessனா என்னது, மதிப்பில்லாம போயிடும். defectiveனா என்னது, பழுது அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பயனும் இல்லாம போறதா என்னது, waste, கழிவு அப்படின்னு சொல்றோம். They are unwanted and undesirable materials. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்வான்டட்னா தேவைப்படாததா இருக்கும். அன்டிசைரபிள் அப்படின்னா என்னன்னா விரும்பக்கூடாது, அதாவது விரும்பத்தக்கதா இருக்காது. ஸோ வேஸ்டே டூவா டிவைட் பண்றாங்க. ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட், வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல்.
நம்ம வீட்ல என்ன கழிவுகள், பள்ளியில இருக்க கழிவுகளை பத்தி இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட். வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் அஸ் ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட். வீட்ல இருந்து கிடைக்கிற அந்த கழிவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வீட்டு கழிவு அப்படின்னு சொல்றோம். வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் known as household waste. Solid waste disposed from home and apartment compress of garbage and rubbish, bottle, can, clothings, compost, disposal items, food packings, newspapers, magazine and trimmings. வீடா இருக்கணும். ஹோம்னா என்னது? வீடு. அபார்ட்மெண்ட்னா என்னது? நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். அடுக்குமாடி கட்டடங்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தங்கி இருக்கிற இடத்துல இருந்து குப்பைகள் வந்து கார்பேஜ் அப்படின்னு என்னது? குப்பைகள் வந்து குப்பை மற்றும் கூலங்கள். ரப்பிஷ்னா என்னது? கூலங்கள். இதுல வந்து என்னென்ன கிடைக்குன்னா பாட்டில்கள், கேன்ஸ், கிளாத்திங்னா என்னது? துணி, கம்போஸ்ட் மக்கி போன பொருள், டிஸ்போசல் ஐட்டம்ஸ் கழிவு பொருட்கள், ஃபுட் பேக்கிங்ஸ் அதாவது உணவுப் பொருளை வந்து பேக் பண்ணிட்டு வரோம்னா அது கவர்ஸ், அது நியூஸ் பேப்பர்ஸ் செய்தித்தாள், மேகசின் பத்திரிகை, இதெல்லாமே என்னது? அது ட்ரிம்பிங் அப்படின்னா என்னது? இந்த திங்ஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு வருவாங்கல்ல, நூல் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் என்னது? ட்ரிம்பிங். வி கேன் கிளாசிஃபை த ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் பிலோ. ஸோ இந்த மாதிரி வேஸ்டஸ் தான் வந்து அதிகமாக இங்கிருந்து வருது, வீடுகள்ல இருந்து வருது. வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் அஸ் household waste. Solid waste disposed from home and apartments compressed of a garbage and rubbish, bottles, cans, clothing, compost, disposal item, food packings, newspapers, magazines and trimmings. We can classify the household waste as below. First one பாருங்க, organic wastes. Organic waste அப்படின்னா என்னன்னா அதாவது உயிரியல் கழிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேஸ்ட் வந்து மக்கி போயிடும், கம்போஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஆயிரும்? மேனுவரா சேஞ்ச் ஆயிரும், உரமா சேஞ்ச் ஆயிரும். கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், ஃபிளார்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டாக்ஸிக் வேஸ்ட். டாக்ஸிக் அப்படின்னாலே என்னன்னா நச்சுத்தன்மை உள்ள கழிவுகள். ஓல்டு மெடிசன், பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், bulbs, spray can, fertilizer, pesticides, container, battery, shoe polish. இதெல்லாம் என்னது? டாக்ஸிக் வேஸ்ட். ஸோ வந்து டாக்ஸிக் வேஸ்ட்னா என்ன சொல்கிறோம்? ஓல்டு மெடிசன்ஸ், பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், பல்ப்ஸ், ஸ்ப்ரே கேன், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், கண்டெய்னர்ஸ், பேட்டரிஸ், ஷூ பாலிஷ். இதெல்லாம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாக்ஸிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நச்சு கழிவு அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம்? நச்சு கழிவு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் வேஸ்ட். அடுத்து வந்து ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட், பிளாஸ்டிக் இதெல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் என்னன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட். தென் வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா கவர்ஸ், இந்த மாதிரி டியூப்ஸ், மெடிசன்ஸ் வேஸ்ட் எல்லாம் தான் இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே என்னது? ரீசைக்கிளபிள். அதாவது திரும்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? மறுசுழற்சி பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாலிட் வேஸ்ட். கிளாத் soiled with blood and other body fluid. அதாவது சாலிட் வேஸ்ட் அப்படின்னா என்னன்னா கரை படிந்த கழிவுகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த அதுல எல்லாம் வந்து ஊன்ஸ்ல எல்லாம் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனா அந்த பிளட் இதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, தொடப்பாங்க இல்லையா, கிளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த கிளாத்தை தான் என்ன சொல்றோம்? சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வேஸ்ட்
e-waste என்னன்னா electronic waste. e-waste என்னது electronic waste, computer part, electronic materials, cell phone part, CFC bulbs இதெல்லாமே என்னது e-waste, electronic waste. Next do you know பாருங்க 40 million ton of electronic waste is generated every year worldwide. நம்ம உலகம் பூராமே electronic waste வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க 40 மில்லியன் அளவுக்கு வந்து electronic waste வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி தூக்கி போறோம். E-waste compress 70% of our overall toxic waste. So இந்த toxic waste என்ன சொன்னேன் நச்சுக்கழிவுன்னு சொன்னா அதுல 70% எதுதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா e-waste தான் இருக்கு. E-waste contains 100 of substance of which many are toxic. So e-wasteல வந்து நிறைய பொருட்கள் வந்து இருக்கு. அதுல மேக்சிமம் அதிக அளவுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் நச்சுத்தன்மை கொண்டத e-waste தான் இருக்கு. e-waste என்ன சொன்னேன் எலக்ட்ரானிக் வேஸ்ட். நெக்ஸ்ட் waste from school பார்க்க போறோம். You leave many waste materials. You leave many waste materials inside your classroom and throw away many things in school campus. If they are not collected and disposed properly, your environment will be polluted. Papers, pen and its parts, plate, chocolate cover and plastic items are found in the school environment. The single most common material generated in school is food waste. Food is not only waste but it is also thrown away. Food is not only waste but it is also thrown away everywhere, making your surrounding unclean. So நம்ம ஸ்கூல்ஸ்க்கு நீங்க வரீங்க இல்லையா வரப்ப வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய வந்து பென்சில்ஸ்லாம் வந்து ஷார்ப் பண்ணிட்டு அந்த ஷார்ப் பண்ற அந்த பீல்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டீங்க டஸ்ட்பின்ல நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க டிஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. பேப்பர்ஸ் நிறைய போடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ற திங்ஸ் சாக்லேட் கவர், பேப்பர்ஸ், பிஸ்கட் கவர்ஸ் இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணாம விட்டோம்னா நம்ம ஸ்கூல் கேம்பஸ் வந்து எப்படி இருக்கும் அன்டர்ட்டியா ஃபுல்லா வந்து வேஸ்டஸ் நிறைஞ்சதா அதாவது பொல்யூட்டட் பிளேசஸா நம்மளோட ஸ்கூல் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி பேப்பர்ஸ் சாக்லேட் பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா அதில் அடுத்து டஸ்ட்பின்ல வந்து நம்ம வந்து போட்டுறணும். ஸோ வந்து ஃபுட் வேஸ்ட் மட்டும் நம்மளோட ஸ்கூல்ஸ்ல வந்து வர்றது கிடையாது. மேக்சிமம் எதுதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேப்பர்ஸ், பென்சில், பென் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கு. In a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of the total waste generated in school, and recyclable papers like cardboard, white paper and mixed paper accounted for 23.5% of total waste. To keep our surroundings clean, we need to have a proper waste disposal. அதாவது ஒரு கணக்கெடுப்புல வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து ஃபுட்டோட வேஸ்ட் ஐட்டம்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 23.9%. ஆனா ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படின்னு கவுண்ட் பாத்தீங்கன்னா 23.5%. ஸோ இந்த வேஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. டு கீப் அவர் சரௌண்டிங் கிளீன் we need to have a proper waste disposal system. ஸோ ஃபுட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொண்டு வர அளவு சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்ஸுக்கு ஃபுட் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா ரிமைனிங் ஃபுட் வந்து என்ன பண்ணணும் கேட்டிலுக்கு வந்து என்ன பண்ணிடணும் போட்டுறணும். இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அங்கங்க ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்க கூடாது. சாக்லேட் பேப்பர்ஸ், கவர்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒரே பிளேஸ்ல போட்டுற கூடாது நம்மளோட ஸ்கூல் கேம்பஸ்குள்ள. சரியா? இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம ப்ராப்பரா டஸ்ட்பின்ல தான் போடணும். Next, need for proper disposal waste. With so much of waste lying everywhere, what do you think that we should do? We urgently need a proper waste management system. So அதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னதுப்பா
யாருக்கா ஐடியா இருக்கா? அதாவது எப்படி வந்து இந்த வேஸ்டஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும், இந்த வேஸ்ட் எல்லாம் அதாவது கழிவு மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லலாம், அமைப்புன்னு சொல்லலாம். இது என்னன்னா இப்ப வந்து ஆர்கானிக் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அந்த மாதிரி செப்பரேட் பண்றது தான் என்னது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் நீடட் ஃபார் ஃபாலோயிங் ரீசன்ஸ்: டு கண்ட்ரோல் பொல்யூஷன். Various pollutions like water pollution, air pollution and soil pollution can be avoided. So வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நமக்கு வந்து குறையும் பாருங்க. வேரியஸ் பொல்யூஷன்ஸ் லைக் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபடுறது, காற்று மாசுபடுறது, ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுறது, அண்ட் சாயில் பொல்யூஷன் மண் மாசுபடுறது, நில மாசுபாடு, இதெல்லாம் வந்து என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். வேஸ்ட் டிஸ்போசல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் அவர் என்விரான்மெண்டல் ரிசோர்சஸ் லைக் ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ இயற்கை வளங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா என்ன ப்ராப்பரா வந்து நம்மளோட வேஸ்டஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து பொல்யூஷன் ஆச்சு அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து அதிகமா அதாவது பரவக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், குப்பையெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்ணி ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்டர்ஸ் டிசீஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. Recycle for further use. Waste can be recycled to get product from the further use. So waste management system. கழிவு மேலாண்மை அமைப்போட முக்கியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டு கண்ட்ரோல் பொல்யூஷன், டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ், டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ், ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூசஸ். நெக்ஸ்ட் வே டு ரெடியூஸ் வேஸ்ட். எப்படி வந்து கழிவை வந்து குறைக்கலாம், அதுக்குன்னா வழிமுறைகள் தான் இப்ப பார்க்க போறோம். த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் சேஞ்ச் இன் அவர் ஹோம். ஸோ நம்மளோட வீட்ல இருந்தே இதை என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி மாத்தலாம். we need to learn how to reduce, reuse and recycle waste. எப்படி வந்து குப்பையை வந்து குறைக்கலாம், அதை திரும்ப பயன்படுத்தலாம், மறுசுழற்சி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். the following practice will be help to reduce waste in our home and school environment. use reusable and recyclable bags and containers. அதாவது துணி பை, ஜூட் பேக் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் வந்து ஷாப்புக்கு போனாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலாம், அதே பேக் வந்து யூஸ் பண்ணலாம். இதே வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை என்ன பண்ணிடுவோம், வேஸ்டா வந்து தூக்கி போட்டுருவோம். அப்போ வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ரீயூசபிள் ரீசைக்கிளபிள் பேக்ஸ், அதாவது கிளாத் பேக் அண்ட் ஜூட் பேக்ஸ். கண்டெய்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் கண்டெய்னர்ஸ் இல்ல பாட்டில் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அவாய்ட் ஒன் டைம் யூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் யூஸ் ஐட்டம்ஸ் விச் கேன் பி யூஸ்டு பெர்மனன்ட்லி. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணாம அந்த அந்த ஐட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பெர்மனண்டா நிரந்தரமா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். செக்ரிகேட் வேஸ்ட் இன்டு பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸ் அண்ட் ஹேண்ட் ஓவர் தம் டு முனிசிபல் அண்ட் கார்பரேஷன் பீப்புள் ஹூ கலெக்ட் தம். அதாவது செக்ரிகேட்னா பிரிக்கிறது. எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மக்கக்கூடிய மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்ற ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும், பிரிச்சிருக்கணும். சோ அந்த மாதிரி பிரிச்சு முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன பண்ணணும், நம்ம செப்பரேட் பண்ணி அந்த டஸ்ட்பின்ஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்ப கிரீன் டஸ்ட்பின் அப்படின்னா என்னன்னா பயோடிகிரேடபிள், ரெட்னா என்னது நான் பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸ் போடுற மாதிரி தான் இப்ப நம்ம கவர்மெண்ட் இது பண்ணிருக்காங்க. சோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல வந்து குப்பைகளை பிரிச்சு அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும். Do not throw away your waste everywhere. Put them in dustbin and dispose them properly. So எந்த ஒரு கழிவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அங்கங்க தூக்கி போடாம குப்பை தொட்டியில தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், போடணும். Don't waste food. Waste food in school can be collected and used to feed cattle. So வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அங்கங்க இது பண்ணாம அதை கலெக்ட் பண்ணி
கேட்டில்ஸ் அதாவது விலங்குகளுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஃபுட்டா வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மேனூஸ். அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் வந்து நம்ம கம்போஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும் மேனூர் ஆயிரும். அந்த மேனூஸ் வந்து எதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபீல்டிங் அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்க ஜூட் பேக் கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்க கிரீன் ரெட் ப்ளூ ரீசைக்கிளபிள் பின்ஸ். இது என்னது ரீசைக்கிளபிள் பின்ஸ். நெக்ஸ்ட் மேனூஸ். இப்போ ஒர்க் புக்கில் ஹோம்ஒர்க்ஸ் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 188 எடுத்துக்கோங்க. அதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இப்போ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். Then 110 filling the blanks. Give 3 examples for each of the followings. So APJ Abdul Kalam அவரோட அவார்டு கேட்டிருக்காங்க. ஆர்கானிக் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட், இ வேஸ்ட். எனி 3 ரைட் பண்ணா போதும். Then 111 true or false. 112 continuity. Circle the add one. 113 match the following. Complete the table. Changes around us. ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் அந்த தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணிடுங்க. தென் ஷார்ட் கொஸ்டின் 104, 105, 116 வந்து 14th கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஃபர்ஸ்ட் டேர்ம் போர்ஷன்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.